ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ஓடின ஒரு சீரியல், நல்லா சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல். இந்த சீரியலில் நடித்த நடிகர்கள் 2 பேர் அடுத்தடுத்து மரணம் அப்படிங்கிற நியூஸ் கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த சீரியலில் வந்து செல்லம்மாவோட தாத்தா கேரக்டர் பண்ணியிருப்பார் ரவிக்குமார் சார். அவரும் அதே மாதிரி செல்லம்மாவோட அப்பா கேரக்டர் வந்து நடிச்சிருப்பார் ஸ்ரீதர் சார். இப்போ கரண்ட்டாக வள்ளியின் வேலன் சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி எபிசோடில் கூட அவர் வந்து நடித்து வந்திருக்கு. 2 நாள் முன்னாடி வந்து மெடிக்கல் அப்பாயின்மெண்ட், டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. இதில் ரவிக்குமார் சாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக. அதனால் நேத்திக்கு வந்து உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து கேட்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் ஸ்ரீதர் சாருக்கு வந்து என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு தெரியல. ஏன்னா கமமீனா ரீசெண்டாக ஒரு சேனலுக்கு வந்து வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலை, ஆனால் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு. இப்போது சகஜமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது. அதுவும் ஃபஸ்ட் அட்டாக்லேயே வந்து உயிர் போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரே சீரியலில் நடித்த பிரபலங்கள் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் போது ரொம்பவே கேட்க வருத்தமாக இருக்குது. ரவிக்குமார் சார் பொறுத்த வரைக்கும் நம்ம ராதிகா மேம் எல்லா சீரியல்ஸ்லேயும் மோஸ்ட்டாக அப்பா கேரக்டர் ராதிகா மேம்க்கு பண்ணுவாங்க. சித்திலலாம் நடிச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஸ்ரீதர் சார் இப்போ வரைக்குமே நடிச்சிட்டே தான் இருந்தார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸ் கொடுத்த நடிகர்கள் ரீசெண்டாக இறந்துருக்காங்க அப்படிங்கிற இந்த நியூஸ். 2 பேரோட ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். உடம்ப பார்த்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவுட் சைட் ஃபுட்டை வந்து அதிகப்படியாக சாப்பிடாதீங்க. நிறைய பிரச்சனை வருது இப்போல்லாம்.